முகத்தை மட்டும் இல்லைங்க, இந்த கண்களை அழகுபடுத்துறது தான் பெண்கள் முக்கியமாக இந்த காணப்படுது. கண்களை கீழே உள்ள அதாவது கண்களை கீழே உள்ள கருவளையை மறையணுமா, திராட்சை பழம் இருக்குதானே, இந்த திராட்சை 2ஆக வெட்டி கண்களில் கீழே தடவி 10 நிமிடம் கழித்து கழுவி வந்தீங்கன்னா, இது 2 வாரம் பயன்படுத்தி வந்தீங்களா, உங்களுடைய கண்ணில் உள்ள கருவளையம் நீங்கி நன்றாக பொலிவாக காணப்படும். அது மட்டும் இல்லை இப்போ வயதான இந்த சிலருக்கு இளமையிலே தோல் சுருக்கம் அதிகமாக காணப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 3 முட்டைகளை நன்றாக உடைத்து கலக்கி ஒரு தேக்கரண்டி தேனையும் எடுத்து 2 தேக்கரண்டி பாலையும் அரைத்து தேக்கரண்டி அழிவு எண்ணெயை எல்லாத்தையும் மிஸ் ஆக்கி அப்படியே நீங்கள் தோல் சுருக்கங்கள் குறையணும்னு சொன்னால் அது அழகாக பூசி வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தோல் ஒரு பளபளப்பான தன்மையை பெற்றுத்தரத்துக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. சந்தன ஜாதிக்காய் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து அரைங்க. இரவில் நீங்கள் தூங்கும் முன் கண்களை சுற்றி தடவி கொண்டு தூங்கினீங்கன்னா உங்களுடைய கண் குளிர்ச்சியாக இருக்கும். எல்லா பேரும் சொல்லுவாங்க, என்ன முகத்துக்கு மட்டும்தானா அழகு குறிப்புன்னு நினைப்பாங்க. என்னென்னு சொன்னால் முகம் மட்டும் அழகாக இருந்தால் சொல்லுவாங்க, என்னடா இந்த பொண்ணுக்கு முகம் மட்டும் அழகாக இருக்கே, என்ன கை கால்லாம் அழகா இல்லைன்னு நினைப்பாங்க சில பேர், இல்லையா சார்மி? ஆமாம் ரேக்கா, முகம் மட்டும் வெள்ளையாக இருந்து சிலருக்கு உதடுகள் கருப்பாக இருக்கும் ரேக்கா. ஆமாம், அது மட்டும் இல்லை அந்த சிலருக்கு கைகள் கருப்பாக காணப்படும். மற்றது அந்த கைகள் என்ன சொல்லுவாங்க, அந்த பொறுப்புத்தன்மையாக காணப்படும். ஒரு வறட்சி இல்லாமலுக்கு ஒரு வறண்ட கைகளாக காணப்படும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், சுடுதண்ணி இருக்குதானே, சுடுதண்ணியில் எலுமிச்சை சாறை தெரிதளவு தேனையும் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கை அப்படியே ஒரு பொலிவான தன்மையை தரும். அது மட்டும் இல்லாமலுக்கு நிறைய என்ன சொல்லுவாங்க, நிறைய பழங்களை அவங்களோட கைகளில் பூசி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கை ஒரு மென்மையான ஒரு அழகான கைகளாக காணப்படும். ஆமாம், நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அணைந்திருக்கீங்க. இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் புதுமை பெண் நிகழ்ச்சியின் வாயிலாக www.tamarifm.com எனும் இணையதளம் மூலமாக இணைந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லை, தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலம் நீங்கள் அப்படியே இணைந்திருக்கீங்க. ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருப்போம் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. படை காற்று
மழைக்காலத்தில் சரியும் மந்தரை போலவே மனமும் உன்னை கண்டதும் சரியா கண்டேனே. அடியே கொல்லுதே அழகோ அழுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே. என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே. நான் தள்ளி நடந்தேனே ஒரு சொல் சொல்லடி இந்த கணமே உன்னை மறப்பேனே. சொல்லா வாழ்க்கையின் சுகமே மயில் தொகை போலவே என் மீது உள்ளே எல்லா பாதமும் நீளும் சில நேரம் மாத்திரம் செந்தூரமாகுதே. எனக்காகவே வந்தாய் என் நிழல் போலவே நின்றாய் உன்னை தோற்று நீ என்னை வென்றாயே. அடியே கொல்லுதே அழகோ அழுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே. காலை நேரம் என் மாலை காணும் நீ இன்றி காய்ந்திடுதே. www.tamarayfm.com இணையதளம் மூலமாக இணைந்திருக்கீங்க. உங்கள் தாமரை எஃப்எம்மின் புதுமை பெண் நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய அழகு குறிப்புகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா சார்மி? செயற்கையான முறையில் வந்து அழகு குறிப்புகளை வந்து பிரயோசனப்படுத்துறதால வந்து உங்களோட முகம் வந்து பின்னுக்கு வந்து மிகவும் பாரதூரமான விளைவுகளை வந்து காணப்படும். ஆனால் இயற்கை முறைகளை வந்து நீங்கள் எப்பயுமே பிரயோசனப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களோட இயற்கையான வந்து நில பிரயோசனமாக காணப்படும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொல்லுவாங்க செயற்கை முறையை பயன்படுத்துகிறால வந்து சொல்லுவாங்க பேசில் பண்ணிட்டு வந்தோடனே முகம் கொஞ்சம் ஒரு பொலிவாக அழகாக காணப்படும். ஆனால் பின்னுக்கு தெரியும் அந்த முகம் வந்து அந்த சொல்லுவாங்க சுருக்கமான தன்மை காணப்படும். அந்த செயற்கை முறையை பயன்படுத்துறதால இடைக்கிடைக்க பருக்கள் காணப்படும். ஆனால் இயற்கை முறை நீங்கள் பிரயோசனப்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களோட முகம் வந்து எப்பயுமே பார்க்கக்கூடிய மாதிரி பளபளப்பான தன்மையை காணப்படும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம இயற்கை முறைகளை தான் நல்லா வந்து எல்லா பிறகு வந்து சொல்லி திருந்தோம். ஆனால் இனி வந்து நம்ம சமையல் குறிப்பை வந்து அப்படியே பார்ப்போம் இல்லையா சார்மி? என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக எனக்கு சமைக்க தெரியாது. சில பேர் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வந்து வைக்கிறது வந்து குறைவாக காணப்படும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கணும்னு சொன்னால் என்னென்ன பொருள் எடுக்கணும்னு சொன்னால்
கத்திரிக்காயையும் துவரம் பருப்பு வந்து ஒரு கப் எடுங்க, எலுமிச்சம் புளி வந்து எலுமிச்சம் எடுங்க, மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுங்க, பெருவெங்காயம் வந்து ஒரு சிட்டி அதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் எடுங்க, பெருவெங்காயத்தூள் வந்து, கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுங்க, கடுகு வந்து அரை ஸ்பூன் எடுங்க, உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுங்க, எண்ணெயும் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து, தண்ணியும் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து அதை வந்து அப்படியே எடுத்து வச்சு வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் இருக்குது தானே, அது 4 எடுங்க, கடலை பருப்பு வந்து 1 டீஸ்பூன் எடுங்க, உளுத்தம் பருப்பு வந்து 1 டீஸ்பூன் எடுங்க, எண்ணெய் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுங்க, வெந்தயம் வந்து கடுகு வந்து 1 டீஸ்பூன் எடுங்க, தேங்காய் தூவல் வந்து அரை கப் எடுத்து அப்படியே நல்லா அரைச்சி திணிங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அரைச்சி வச்சுட்டு செயல்முறையில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படியே அரைச்சதெல்லாம் எடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்கிற முறை வந்து துவரம் பருப்பையும் வேகமாக எடுத்து கொள்ளவும். துவரம் பருப்பை வந்து வேக வைக்கட்டுமா, வேக வச்சு வறுக்கு கொடுத்த வரைக்கும் அரை ஸ்பூன் வந்து எடுக்கட்டுமா. எண்ணெயை வந்து நல்லா என்னென்னு சொன்னால் துவரம் பருப்பை வந்து ஒரு தேவைக்கேற்றமாக எடுத்து அதை வேக வைக்கட்டுமா, வேக வச்சு தேங்காய் எண்ணெயோட வந்து வேக வைக்கட்டுமா. அப்படியே வேக வச்சு புளியம் வந்து 1 கப் தண்ணியில் வந்து கரைக்கட்டுமா, அதோடு சேர்த்து உப்பையும் கரைங்க. அப்படியே மஞ்சத்தூளையும் வந்து லைட்டாக போட்டு கொதிக்க விடுங்க. அப்படியே விட்டிங்கன்னு சொன்னால் பொரிச்ச கத்திரிக்காய் இருக்குது தானே, அதையும் வந்து எல்லாத்தையும் மிஸ் ஆக்கி எடுத்து அப்படியே கத்திரிக்காய் வந்து பொரிச்சதை வந்து அப்படியே துண்டாக வெட்டி அரைத்து மசாலாவையும் சேர்க்கட்டுமா. என்னென்னு சொன்னால் அதில் வந்து மசாலாவையும் சேருங்க. நன்றாக கொதிக்க வைத்து அதை வந்து வேக வைத்து துவரம் பருப்பையும் கடைத்து அதில் வந்து சேர்க்கட்டுமா. அப்படியே சேர்த்து கொதிக்க எல்லாத்தையும் வந்து மிஸ் ஆக்கி இதெல்லாம் வந்து கொதிக்க வைக்கட்டுமா. கொதிக்க வச்சு அது வந்து கடுகு கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிஸ் ஆக்கட்டுமா. அப்படியே மிஸ் ஆக்கினீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் சாம்பார் வந்து மிகவும் அருமையாக காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் எடுக்க வேண்டியது இதுதான். கத்திரிக்காயும் வந்து எடுங்க, துவரம் பருப்பு 1 கப் எடுங்க, புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு எடுங்க, மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுங்க, பெரிய வெங்காயத்தூள் வந்து 1 சிட்டின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அரை ஸ்பூன் எடுங்க, உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி, தண்ணியும் வந்து தேவைக்கேற்ற மாதிரி, தேங்காய் எண்ணெயும் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து அதை அப்படியே மிஸ் ஆக்கி அப்படியே என்னன்னு சொல்ல அவ்வளோத்தையும் வந்து வறுத்து அரைக்கவும். அரைச்சி இந்த பொரிச்ச கத்திரிக்காயோடு சேர்ந்து கடுகு கறிவேப்பிலை மிஸ் ஆக்கி அந்த சாம்பாரை வந்து எடுத்தீங்கன்னு சொன்ன சூப்பரான கத்திரிக்காய் சாம்பாரை வந்து உங்களுக்கு பெற்றுத்தர முடியும். வாய்களாக நிறைய டிப்ஸ் எல்லாம் அப்படியே எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு சமையலையும் பற்றி நாங்கள் அப்படியே சொல்கிறதுக்கு அப்படியே தயாராக இருக்கோம். ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் புதுமை பெண் நிகழ்ச்சியின் வாயிலாக. ஏதோ செய்கிறாய் என ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய். ஏதோ செய்கிறாய் என ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய்.